1 டம்ளர் புழுங்கரிசி எடுத்து வச்சுருக்கேன், 1/4 டம்ளர் துவரம் பருப்பு, 1/4 டம்ளர் கடலைப்பருப்பு, பச்சரிசி 1/4 டம்ளர், உளுந்து 1/4 டம்ளர் எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா தண்ணியில் அலம்பிட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு 5-6 வரமிளகா, தேவையான அளவு உப்பு, ஒரு துண்டு இஞ்சி சேர்த்து மிக்ஸி ஜாரில் கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது அரைச்ச மாவோட பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் 3, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம அடையை வாசிடலாம். மாவு வந்து ஒரு 4-5 மணி நேரம் புளிச்சாலும் மாவு நல்லாயிருக்கும். அடை சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் புளிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு பக்கம் எடுத்து திருப்பி போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். சூப்பராக கிறிஸ்பியாக நம்மளோட அடை தயாராகிடுது. எள்ளு மிளகா பொடி இல்லை பருப்பு பொடி, இட்லி பொடியோட சூப்பராக இருக்கும் இந்த அடை. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.